ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது 7ஆம் வகுப்பு 3வது இயலுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து 50 கேள்விகள் வந்து நம்ம டெஸ்ட் போட போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி வந்து பாருங்களேன். காவற்பெண்டு என்பவர் டேஸ். தியாகி, புலவர், வீரமங்கை, அரசி. ஸோ காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க யாருங்க? புலவர். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய புலவர் தான் சரியான பதில். அடுத்தது, போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் யார்? ஸோ போரவை கோப்பெரு நற்கிள்ளி அப்படிங்கிற அரசரோட செவிலித்தாயாக விளங்கினவங்க யாருங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய காவற்பெண்டு. அந்த காவற்பெண்டு தான் யார்? புலவர், ஓகேங்களா? இவங்க எழுதின ஒரு பாடல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு? புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா? முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? சரி, அடுத்தது, வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நிறைய பேர் வந்து பாடியிருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்றது தான் நம்மளோட பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூலை தொகுத்து வெளியிட்டவர் யாருங்க? வான மாமலை, சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது, சுத்த தியாகி என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? ஸோ பெரியார் வந்து நிறைய தலைவர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாராட்டி பெயர்கள் வந்து சூட்டி மகிழ்ந்திருக்காரு. அந்த போல் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து யாருக்குங்க பெயர் வச்சார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பெயர் வந்து வச்சுருக்காரு. சரி, இதிலேருந்து இன்னொரு கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன். காமராசருக்கு பெரியார் என்ன பெயர் வந்து சூட்டினார்? ஓகேங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, அடுத்தது, முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு. ஸோ எந்த வருடம் பிறந்தார்? 1908 பிறந்தார். அடுத்தது, முத்துராமலிங்கர் தொடக்க கல்வியை பயின்ற இடம் எது? ஸோ இவர் பயின்ற இடம் எதுங்க? தொடக்க கல்வி வந்து கமுதியில் வந்து படித்தார், சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது, முத்துராமலிங்கர் காமராசர் பெயர் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்த ஆண்டு எது? ஸோ இதோட பதில் வந்து 1936, சரிங்களா? அடுத்தது, முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இது எதில் தமிழில் வந்து வருவான்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து வர வாய்ப்பில்லை. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது இல்லைங்களா? ஐஎன்எம்மாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் ஐ மீன் வந்து ஐஎன்எம் யூனிட் 6 இந்த இடங்களில் வந்து நமக்கு ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ முத்துராமலிங்கரோட அரசியல் குரு வந்து யாருங்க? சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி, ஓகேங்களா? வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் தான். அடுத்தது, 9வது கொஸ்டின், முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? ஸோ எந்த வருடம் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? 1995. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, முத்துராமலிங்கரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க? அறிஞர் அண்ணா, சரிங்களா? அடுத்தது, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது? 1948. இதுக்காக கமுதியில் வந்து போராட்டங்கள்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்தது, முத்துராமலிங்கரின் தேர்தலில் போட்டியிடாத ஆண்டு. ஸோ இவர் எந்த வருஷம் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னா 1963. அதாவது இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுதான் எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதில் போட்டியிடலை. அடுத்தது, கீழுள்ளவற்றுள் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு 1934, ஓகே. ஆலய நுழைவு போராட்டம் 1939. நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தது செப்டம்பர் 1939. மதுரையில் 23 தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவர் 1936. ஸோ இந்த அப்படிங்கிற பகுதி வந்து தவறானது, ஓகேங்களா? ஏன் தவறு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் வந்து சொல்ல போகிறீங்க. அப்படி தெரியலையா, டக்குன்னு புக் எடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு இதனால தான் மேம் இந்த ஆன்சர் வந்து தவறுங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேங்களா? அடுத்தது, சொல்லின் செல்வரின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தமிழ் இன்பம். ஸோ இதுதான் முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்தது, தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க? சிதம்பரனார், ஓகேங்களா? சரி, அடுத்தது 16வது கேள்வி, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல், ஓகேங்களா? இதுவுமே வந்து இலக்கண முறைப்படி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், சரிங்களா? நாகரிகம் கருதி மறைமுகமாக பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இடக்கரடக்கல், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்தது, ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஸ் எனப்படும். ஸோ இப்போது முற்றுப்போலி தான் இதோட ஆன்சருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ 5 அப்படிங்கிற நம்பர் இருக்கா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? 5 அப்படிங்கிறது
இப்போ பார்க்கும்போது 5ங்கிறது தூய தமிழ் வார்த்தை மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், 5 ரூபா அப்படின்னு சொல்கிறோமா? ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட இங்கே நமக்கு வர கிடையாது, மொத்தமாகவே மாறிடுச்சு. இந்த மாதிரி மொத்தமாகவே மாறினாலும் இதோட பொருள் நம்ம என்னது, 5 ருபீஸ் கேட்குறாங்க, 5 ரூபா கேட்குறாங்கங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது இல்லையா? ஸோ ஒரு எழுத்து கூட இல்லாமல் எல்லா எழுத்தும் மாறி அது வேறு ஒரு வார்த்தையாகவே வந்தாலுமே பொருள் மாறாமல் இருக்கக்கூடியதான் என்னது, முற்றுப்போலி. அதான் கொஸ்டின்லையும் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது யாண்டு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் ப்ளேஸ் ஆனதான். இந்த யாண்டுலனோ யாண்டுங்கிறதுக்கான பொருள் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் ப்ளேஸ் ஆனதான். ஸோ புக்கில் வந்து மறக்காமல் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாண்டு அப்படின்னா எங்கே, இங்கே வந்து எங்குன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லாமே ஒன்று தான், எங்கு. ஓகேவா? அடுத்து யாண்டுலனோ அப்படிங்கிறது யாண்டு கூட்டல் உள்ளனோ அப்படின்னு பிரிப்போமா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. ஓகேங்க. அடுத்தது 20வது கொஸ்டின், கல் கூட்டல் அலை. இதுவுமே நமக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேவா? கல் கூட்டல் அலை எப்படி வந்து சேர்த்து எழுதலாம்? கல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதலாமா? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்து 21வது கேள்வி, ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வருவது வாரணம், யானை. சரிங்களா? மாற்றி வானரம்னு போட்டுறக்கூடாது. இது வந்து என்னது, குரங்கு குறிக்கக்கூடியது. ஸோ அசைந்து வருவதுனா என்னது, யானை, வாரணம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. வாரணம்னா யானை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும், முயல் நாயை விரட்டும். அடுத்தது மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்னதுங்க, மாடி இருக்கக்கூடிய வீடு. அதுதான் என்னது, மெத்தை வீடுன்னு சொல்லுவாங்க, மாடி வீடு. அடுத்தது பூட்டும் கதவுகள். இது எப்படிங்க பிரிக்கலாம், பூட்டும் கதவுகள். ஓகேங்களா? இது என்னது, பூட்டும் கதவுகள். அதுதான் என்னது, பூட்டும் கதவுகள். ஓகேங்களா? பூட்டும் கூட்டல் கதவுகள்னு சேர்றது தான் பூட்டும் கதவுகள். அடுத்தது தோரண மேடை. இதை நம்ம எப்படி வந்து பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை எப்படி பிரித்து எழுதலாம், தோரணம் கூட்டல் மேடை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது வாசல் கூட்டல் அலங்காரம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? வாசல் கூட்டல் அலங்காரம்ங்கிறது வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சியில் இருக்கிற மாதிரி வரும் நமக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது முத்துராமலிங்கரின் முதலில் உரையாற்றிய இடம். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கெங்கே உரையாற்றுறாரு, சாயல்குடி. எந்த இடம், சாயல்குடி. அங்கே யாரும் இருந்தா, காமராஜரும் இருந்தார் இல்லைங்களா? சரி, அடுத்தது முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஸோ அவரோட அரசியல் குருவோட பேரில் தான் அவர் வந்து நடத்தினார் இல்லையா, நேதாஜி. ஓகே. அடுத்தது தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? ஸோ யாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருவிகா. ஓகேவா? அடுத்தது 30வது கேள்வி, காவற்பெண்டு டேஸ் புலவர். ஸோ இவங்க வந்து என்னதுங்க, சங்ககால புலவர். ஓகேங்களா? காவற்பெண்டு சங்ககால புலவர். அடுத்தது 8 தொகையில் பொருந்தாதது எது? ஸோ 8 தொகையில் பொருந்தாதது என்னதுங்க, 8 தொகை 10 பாட்டு ரெண்டும் சங்க இலக்கியம். 8 தொகையில் புறநானூறு அகநானூறு கலித்தொகை வரும். ஆனால் 10 பாட்டுங்கிறது ஒரு தனி செக்டார். ஸோ இதுக்குள்ளே வந்து இது பொருந்தாது. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக, கல் அலை, சிற்றில், பரி, கமுகு. இதுக்கான பொருள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பொருத்தணும். ஸோ கல் அலை அப்படின்னா என்னதுங்க, கற்குகை. அடுத்தது சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. அடுத்து பரி அப்படிங்கிறது குதிரை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா? கமுகுங்கிறது பார்க்க ஆன்சர் எப்படி வருது, 2143. 2143ங்கிறது ஆப்ஷன் ஏல வந்து வருது. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் பொறுத்துக, பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம், சாஸ்திங்கிறது மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. ஆன்சர் எப்படி வருது, 2341 அப்படின்னு வருது. அப்போ 2341ங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாருங்கள், முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் யார்? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் திருவிகா. அடுத்தது வங்கச்சிங்கம் அப்படிங்கிறது யாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நேதாஜி. அடுத்தது பசும்பொன்னார் நேதாஜியின் பெயரில் டேஸ் இதழை நடத்தினார். அவர் இதழ் நடத்தினாருன்னு தெரியும், அவரோட அரசியல் குருவோட பேர் நேதாஜின்ற பேரில் நடத்தினார்னு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட இதழாக நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார இதழாக நடத்தினார். சரிங்களா? அடுத்தது முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயரில் பொருந்தாதது எது? ஸோ முத்துராமலிங்கரோட சிறப்பு பெயரில் வித்யாபாஸ்கர் வரும், பிரசவனகேசரி வரும், தேசியங்காத்த செம்மல் வரும், ஆனால் சொல்லின் செல்வர் வராது. ஓகேங்களா? சரி, அப்போ இது பொருந்தாதது என்னது, ஆப்ஷன் டி. அடுத்தது சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியவர் யார்? பின் ஹேவின். யார்? பின் ஹேவின். அடுத்தது எதுகை மோனையில் வல்லவர் யார்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சொல்லின் செல்வர். ஓகேங்களா? அடுத்தது கடற்கரை நிலை என்ற நூலை இயற்றியவர் யார்? ராபி சேது
இவர் தான் நம்ம என்ன அழைக்கிறோம், சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா. அடுத்து சேது எழுதிய நூலில் பொருந்தாதது எது? ஸோ இவர் எழுதுனதில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்கரைங்கிறது பொருந்தாது. அவர் கடற்கரை நிலை, ஆற்றங்கரை நிலையில் எழுதியிருக்காரு. ஏரிக்கரை நிலைன்றது அவர் எழுத கிடையாது. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி வந்து பொருந்தாது. அப்போ இந்த மூணுமே நீங்கள் என்ன பண்ணணும், அவர் எழுதுனதுங்கிறத ரீகால் பண்ணிக்கணும். அடுத்தது வழக்கு டேஸ் வகைப்படும். ஸோ வழக்கு அப்படிங்கிறது 2 வகைப்படும். என்னென்னங்க, தகுதி வழக்குன்னு ஒன்று, இயல்பு வழக்குன்னு ஒன்று. அந்த தகுதி வழக்குக்கு கீழே 3 இருக்கும், இயல்பு வழக்குக்கு கீழே 3 இருக்கும். ஆனால் இப்போ ஜென்ரலாக வழக்கு அப்படிங்கிறதுக்கு கீழே தகுதி வழக்கு, இயல்பு வழக்குன்னு 2 வகை இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2 தான் சரியானது. அடுத்தது முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு அழைக்கக்கூடியது எதுங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இலக்கண போலி. அடுத்தது தஞ்சாவூர் என்பதன் மருவு பெயர். பல தடவை ரிப்பீட் ஆன கொஷின்ங்க. உங்களால் எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ அந்த அளவுக்கு ரிப்பீட்டட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. தஞ்சாவூர் அப்படிங்கிறதுக்கான மருவு பெயர் என்ன? தஞ்சை. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இது தெரியாத ஆள் வந்து நம்மளால் இருக்கவே முடியாது. பட் இருந்தாலும் அவ்வளோ ரிப்பீட் ஆனால் இது ப்ரீவியஸாக கொஷின். சரிங்களா. தகுதி வழக்கு டேஸ் வகைப்படும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்னா வழக்குங்கிறது 2 வகைப்படும். ஒன்று தகுதி வழக்கு, இன்னொன்று இயல்பு வழக்கு. அந்த தகுதி வழக்குக்கு கீழே 3 இருக்கும் நான் சொன்னேன்னா. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 3. ஓகே. அடுத்தது தவறானதை கூறுக. ஓலை, கருப்பாடு, சுடுகாடு அப்படின்ட்டு. சரி, இப்போ ஓலை அப்படிங்கிறத நல்ல விதமாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க? திருமுகம்னு சொல்லுவாங்க. சுடுகாடை நல்ல விதமாக சொல்லணும்னா நன்காடுன்னு சொல்கிறாங்க. கருப்பாடை நல்ல விதமாக சொல்லணும்னா வெள்ளாடுன்றாங்க. ஆனால் இங்கே கருப்பான ஆடுன்னு அமைஞ்சிருக்கனால ஆப்ஷன் பி தான் நமக்கு இங்கே தவறானது. அப்போ இங்கே என்னது? ஆப்ஷன் பி தவறுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியை தான் சூஸ் பண்ணுறோம். ஓகேவா. சரி, அடுத்தது போலி டேஸ் வகைப்படும். போலிங்கிறது எத்தனை வகைங்க இருக்குது? 3 வகை இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு இருக்கும். முற்றுப்போலி தனி, இது கூட சேராது. ஸோ போலி அப்படின்னு கேட்டாலே 3 வகை தான். ஓகேங்களா. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சரிங்களா. சரி, அடுத்தது இப்போ அந்த போலி சம்மந்தமாக தான் இப்போ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். பந்தர், மைஞ்சு, அஞ்சு, அரையர். இப்போ பந்தர் அப்படிங்கிறது பந்தல் இருக்கு இல்லையா, அந்த இல்லு வந்து இறா மாறிடுக்கா. அப்போ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து மாறிடுக்கா. அப்போ அது என்ன வரும் நமக்கு? கடைப்போலி. நேராக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து மைஞ்சு, ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய எழுத்து மஞ்சுங்கிறது தான் மைஞ்சுன்னு மாறிடுக்கு. அப்போ முதல் எழுத்து மாறினால முதற்போலி. அடுத்து அஞ்சு மொத்தமாகவே மாறிடுச்சு, முற்றுப்போலி. அரையர் நடுவில் இருக்கக்கூடியது மாறி இருக்கனால இடைப்போலி. எல்லாமே நேருக்கு நேராக தான் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ 1 2 3 4 ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. அடுத்தது தொடரில் டேஸ் பகுதிகள் இடம்பெறும். ஸோ ஒரு தொடர் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அதில் எத்தனை பகுதிகள் வந்து நமக்கு இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் வந்து இடம்பெறும். சரிங்களா. சரி, அடுத்தது பொருந்தாததை கூறுக. சரி, இப்போ பேலட், கதைப்பாடல். ஓகே, கரெக்டு. கரேஜ்னா துணிவு தான், கரெக்டு. யூனிட்டினா ஒற்றுமை தான். ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம். ஆனால் இங்கே சமத்துவம்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சிருக்கு. அப்போ இந்த 4வது கூற்று தான் தப்பு. அப்போ 4வது தவறானது. ஓகேங்களா. அவ்வளோதான். அப்போ நீங்கள் 50 கொஷினுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.